ஹாய், கருவேப்பிலை மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் சொல்கிற அளவு 1/4 கிலோ மஷ்ரூம்க்கு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு பட்டை, ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே ஒரு 4 இல்லை 5 வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிட்ட பிறகு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை சுக்கா பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மஞ்சள்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மஷ்ரூமில் இருக்க தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அதே தண்ணியில் இதை நல்லா வதங்க விடுங்க. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடி. இது நல்லா செய்யும் போதே வீடு ஃபுல்லாக நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும். இதோட மொத்த குக்கிங் டைம் 20 மினிட்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.